பெற்றால்தான் அவன் அமெரிக்கா போக முடியும். அவள் மீது கோபம் வந்தது. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு? நாற்காலியை விட்டு எழுந்தவள் ஏன் இவன் தன்னை திட்டுகிறான் என்று புரியாதவளாக அவனை பார்த்தாள். அவளது பார்வை அவனை கோபப்படுத்த இன்னும் கோபமாக, ஏய், யாரை கேட்டு என்னோட லேப்டாப்பை எடுத்த? மற்றவங்க லேப்டாப்பை அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணுன்ற பேசிக் மேனஸ் கூட உனக்கு தெரியாதா என்று கத்தினான் கோபமாக. பார்த்த நாள் முதல் ஒரு வார்த்தை கூட அன்பாக பேசாதவன் இப்போது அவள் செய்யாத தவறுக்காக அவளை திட்டுகிறான். அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் ஒன்று சேர்ந்து வந்தது. அவன் முன்பு அழுவதை காட்டிலும் பெரிய அவமானம் எதுவும் இல்லை என்று நினைத்தவள் அவன் அறியாது தன் கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்தாள். இது அத்தையோட லேப்டாப், இது உங்களது கிடையாது என்றாள். வாட் என்று புரியாதவனாக கேட்டான். அத்தை கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவர் கொடுத்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண லேப்டாப், இது உங்களுடையதாக இருக்க வாய்ப்பே இல்லை. அழுத்தம் திருத்தமாக அவனது கண்ணை பார்த்து கூறினாள்.